நியூஸ் 360 தொடர்கிறது. திரையரங்கங்களில் வெளியாகாம நேரடியாக இணையதளங்களில் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள்னால திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசுக்கும் லாபம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கான எதிர்ப்பும் இருக்கிறது. இதற்கு ஆதரவாக இப்ப அமைச்சரே பேசியிருக்கிறார். திரு கடம்பூர் ராஜு தெரிவித்த கருத்துக்களோடு நம்ம தொடங்கலாம். இந்த அமர்வை பொது முடக்கத்தால் கிட்டத்தட்ட 3 மாதங்களாக திரையரங்குகள் மூடிக்கிடக்கும் நிலையில் பொன்மகள் வந்தாள் மூலம் இணையத்தின் வாயிலாக நேரடியாக மக்களை சந்திக்க தொடங்கியுள்ளது தமிழ் சினிமா. சூர்யா தயாரிப்பில் 3 கோடி ரூபாய் செலவில் உருவான அந்த படத்தை 6.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி அமேசான் பிரைம் நிறுவனம் வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள பெண்குயின் படத்தையும் அந்நிறுவனம் வரும் 19ஆம் தேதி வெளியிட இருக்கிறது. இந்நிலையில் ஆன்லைனில் படங்கள் வெளியாவதால் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் என பலரும் பாதிக்கப்படுவர் என செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். மட்டும் அது செய்திருந்தால் அது வரவேற்கத்தக்கது. இது தொடர்கதையாக இருக்கக்கூடாது என்பதிலே அரசு அக்கறையோடு இருக்கின்றது. இது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. திரைப்பட தொழிலுக்கு மொத்தமாக திரைப்பட தொழிலுக்கு தான் ஆரோக்கியமாக, அதன் மூலம் அதை மட்டும் இல்லாமல் அரசுக்கும் அதில் வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது. இந்த கருத்தை திரையுலகைச் சேர்ந்த பலரும் வரவேற்றுள்ளனர். காரணம், OTT சேவை அளிக்கும் நிறுவனங்கள் முன்னணி நடிகர் நடிகைகளின் படங்களை மட்டுமே முழுமையான தொகையை கொடுத்து வாங்குவதாக கூறப்படுகிறது. ஆனால் சிறு முதலீட்டில் உருவாகும் திரைப்படங்களை லாபத்தில் பங்கு கொள்ளும் முறையில் மட்டுமே வாங்க விருப்பம் தெரிவிப்பதாக தயாரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது, ஒரு திரைப்படத்தை இணையத்தில் 1 மணி நேரம் பார்த்தால் தயாரிப்பாளருக்கு 6 ரூபாய் கிடைக்கும் என்பதால் முதலீடு செய்த பணத்தை திரும்பப் பெற முடியாத நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. அதே சமயம் OTTயில் ஒரு படம் வெளியான உடனேயே தரமான விதத்தில் மற்ற இணையதளங்களிலும் வெளியாகின்றன. இதனால் OTT சேவை அளிக்கும் நிறுவனங்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடும் என கூறப்படுகிறது. ஆனால் இதனை கண்டுகொள்ளாத நிறுவனங்கள் அடுத்தடுத்து வெளியிடும் படங்களின் அறிவிப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த அமர்வில் 2 விருந்தினர்கள் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். திரையரங்க உரிமையாளர் திரு ஸ்ரீதர், மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி இருவரும் இணைந்திருக்கிறார்கள். திரைப்பட தயாரிப்பாளர் திரு KR இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைவார். திரு ஸ்ரீதர், இப்போ திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஒரு படம் நேரடியாக இணையதளம் மூலமாக வருகிறது அப்படிங்கிறதுனால எவ்வளவு இழப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? கார்த்திகேயன், ஒரு 2-3 விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லிட விரும்புறேன். நான் இந்த OTT பிளாட்ஃபார்ம் லாபமான ஒரு விஷயம் ஒரு 3 மாசமா சொல்லிட்டே இருக்காங்க. அது இப்ப இட் இஸ் அகைன் ப்ரூவ்டு, இட் இஸ் வெரி கிளியர்லி இட் இஸ் ப்ரூவ்டு. அதாவது இந்த OTTங்கிறது அவங்களுக்கு ஒரு டெம்பரரி சால்வேஷன் தான். இந்த OTT மூலமா அவங்களுக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிக 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 தவறான ஒரு கருத்து. அதே மாதிரி இப்ப உங்களுடைய செய்தி ஊடகத்துல இருந்து ஒரு நியூஸ் சொல்றீங்க, 3 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் 6.5 கோடி ரூபாய்க்கு தான் வித்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி இது 9 கோடின்னு தவறான ஒரு புரிதல் ஊடகங்கள் மூலமாக ஏற்பட்டு அது இப்ப கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நான் இன்னும் கிளியரா சொல்றேன், இந்த 6.5 கோடியே இல்ல, இன்னும் கம்மியான தொகைக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சூர்யா சார் ஃபேமிலி, சிவகுமார் சார் ஃபேமிலியில இதை எங்களுக்கு இதை எங்களோட தியேட்டரோட சேர்ந்துதான் இதை பண்ணணும் அப்படின்னு நாங்க மீண்டும் ரிக்வஸ்ட் வச்சோம். பட் அவங்க மீண்டும் அது அந்த ஒரு டிராவல் ஆரம்பிச்சுட்டோம், நாங்க அதுக்கு போயிடுறோம்னு அவங்க போயிட்டாங்க. பட் இது வருப்பம் இல்லை. சதவிகித அடிப்படையில நீங்க திரையிடும் பொழுது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரம் ஒருத்தவங்க படம் பார்த்தாங்கன்னா 6 ரூபாயில இல்ல, 2 ரூபாய் 80 காசு அந்த ப்ரொடியூசருக்கு போய் சேரும். இது ரொம்ப கிளியரான உண்மை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், மாண்புமிகு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கு எங்களுடைய துறை சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படங்கள் நேரடியாக OTT மூலமா ஒரு பிளாட்ஃபார்ம்ல வெளியிடும் பொழுது அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படுது. ஏன்னா நாங்க GST மூலமா ஒரு 12%, LBET மூலமா ஒரு 8% அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய வரியா செலுத்திட்டோம். அந்த வரி கண்டிப்பா இதுல வராது. இல்ல அப்படின்னா நீங்க இதுக்கும் OTT மூலமாக வெளியாகக்கூடிய படங்களும் வரி செலுத்தணும்னு கொண்டு வந்துட்டா அது சரியாயிடும். இன்னொன்னு, இப்போ ஒரு நபர் திரையரங்குக்கு வருகிறார் அப்படின்னா டிக்கெட் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணணும். அவருக்கான அந்த ஆன்லைன் கட்டணம் தனியாக வசூலிக்கப்படுகிறது, பார்க்கிங் கட்டணம், அப்புறம் கேன்டீன்ல விற்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை, இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது 2 குழந்தைகளோட ஒரு குடும்பம் திரையரங்குக்கு வருதுன்னா குறைந்தபட்சமா நான் சொல்றது 2000 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்றாங்க. 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. ஆனா நீங்க ஒரு வருடத்திற்கே 1000 ரூபாய் தான், ஒரு வருஷத்துக்கே 500 ரூபாய் தான்.
ஆனா எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த திரைப்படங்களை பார்த்துக்கலாம், இவ்வளவு செலவு இல்லைங்கிற போது நுகர்வோர் அடிப்படையில பார்க்கிற போது அவர் பார்வையில பார்க்கும்போது லாபம் தானே அவருக்கு. கார்த்திகேயன், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அதாவது ஒரு குடும்பம் வந்து படம் பார்த்தா 1000 ரூபாய் செலவாகுது, 1000 ரூபாய் செலவாகுது அப்படிங்கிறது நீங்களா போடுற கால்குலேஷன். ஒரு டிக்கெட்டோட விலை 100 ரூபாய், அதுக்கு ஆன்லைன் சார்ஜஸ் 15 ரூபாய். இதான் உண்மை. ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு 230 ரூபா தான் வருது. அதுக்கப்புறம் நீங்க கேண்டீன்ல என்ன வாங்குறீங்கிறது வந்து இட் இஸ் அப் டு யூ. நாங்க யாரும் உங்களை கம்பேர் பண்ணல, நீங்க கேண்டீன்ல வந்தா இல்லைன்னா வாங்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு 1000 ரூபாய் ஆகுது, 2000 ரூபாய் ஆகுது. நீங்களா ஒரு கேண்டீன்ல நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல, நாங்க 300 ரூபாய்க்கு தான் பாப்கார்ன் விற்போம், ஆனா நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தலன்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்ல அங்க வரக்கூடிய சாமானியரும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய விலையில அந்த உணவு பண்டங்கள் விற்கிறது சரியா இருக்கும். கார்த்திகேயன் சார், லெட் மீ ஃபினிஷ். அதாவது கேண்டீன்ல விற்கப்படக்கூடிய பொருள்கள் வந்து 10 ரூபாயில ஆரம்பிச்சு 90 ரூபாய், 100 ரூபாய், 110 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்ப சத்தியம் தியேட்டர்ல விற்கிற ரேட்டு தான் மணப்பாறையிலும் விற்கிறாங்களா, தேனியிலும் விற்கிறாங்களா, நாமக்கல்லையும் விற்கிறாங்களா, அதை நீங்க செக் பண்ணணும். அது நீங்க ஒரு ஊடகவியலாளர்கள், நீங்க உங்க ஆள் அனுப்புங்க. தேனியில பாப்கார்ன் என்ன விலை, மணப்பாறையில என்ன விலை, ஒரு திண்டுக்கல்ல என்ன விலை, நீங்க 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 கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து 300 ரூபாய் கண்டிப்பா கிடையாது. நீங்க உங்களுடைய வாங்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கலாம். இல்ல வேண்டாம்னு நினைச்சா அதை விட்டுருவோம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல நம்ம கேண்டீனே விட்டுருங்க, பச்சை தண்ணி கூட தியேட்டர்ல குடிக்க வேண்டியது இல்ல ஒருத்தர் அப்படின்னா கூட, இல்ல பச்சை தண்ணி கூட ஒருத்தர் குடிக்காமையே படம் பார்த்துட்டு வந்தா கூட அவருக்கு 450 ரூபாய் செலவாகும். நீங்க சொல்றபடி 130 ரூபாய் வச்சா 450 ரூபாய் செலவாகும் 4 பேர் போனா. ஆனா இவர் வருஷத்துக்கே 1000 ரூபாய் தானே கட்டுறாரு, அப்ப அவருக்கு லாபமா தானே இருக்கும்னு கேக்குறேன் நுகர்வோர். ஆனா நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல வெங்கடாஜலபதி படம் வச்சிருக்கீங்க, முருகன் படம் வச்சிருக்கீங்க, அதுலயும் நீங்க கும்பிடலாம். பழனியில போய் சாமி கும்பிட்டாலோ திருப்பதியில போய் சாமி கும்பிட்டாலோ என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா கார்த்திகேயன்? இல்ல அது மனப்பான்மை சார்ந்தது சார், அது என்னுடைய தனிமனித திருப்தி சார்ந்தது. அது அதைத்தான் நானும் சொல்றேன், மனப்பான்மை சார்ந்தது. இல்ல ஒரு நுகர்வோர் அடிப்படையில அது லாபம்னு வருகிற போது அவர் அந்த பிளாட்ஃபார்மை வந்து நம்பி தானே போவாரு, அவருக்கு அது சிக்கனங்கிற போது போவாரேன்னு கேக்குறேன், அவர் பார்வையில இருந்து கேக்குறேன். இல்ல கார்த்திகேயன், நாங்க யாரையுமே தடுக்கல. இப்போ நான் இன்னொரு உங்களுடைய புதிய தலைமுறை மூலமா மக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது இந்த படம் மே 29 ரிலீஸ் ஆச்சு, இந்த பொன்மகள் வந்தாளுங்கிற படம். ஜூன் 29 30 நாள் கழிச்சு 2D நிறுவனமோ இல்ல அமேசானோ இல்ல தம்பி சூர்யாவோ இல்ல அவருடைய மிசஸ் இல்ல நான் இத அப்படி கட்டமைக்கவே விரும்பல. நீங்க இல்ல ஒரு விஷயம் ஸ்ரீதர், நான் இல்ல ஒரே ஒரு நொடி நான் விளக்கிடுறேன். நான் ஒரு நொடி விளக்கிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க, நான் நேரம் தரேன். இல்ல நான் சூர்யாவுக்கு ஆதரவாகவோ சிவகுமார் குடும்பத்துக்கு ஆதரவாகவோ ஜோதிகாவுக்கு ஆதரவாகவோ பேச முடியாது, அப்படி இல்ல இந்த நிகழ்ச்சியை கட்டமைக்கல. ஏன்னா நீங்க அவங்க மேல இருக்கிற தனிப்பட்ட கோபங்கள்ல சில வார்த்தைகளை நீங்க வெளியிடுறீங்க, அப்படி இல்ல நிகழ்ச்சியை நம்ம ஒட்டுமொத்தமா பேசுறோம். அப்படி போயிடக்கூடாது. ஏன்னா பொன்மகள் வந்தால் படத்தோடைய பிஆர்ஓ கிடையாது, அப்படி பேச முடியாது. ஒரு மாசம் கழிச்சு இந்த அமேசான்ல எவ்வளவு பேர் படம் பார்த்தாங்கன்னு முதல்ல அவங்க வெளியிடட்டும்னு சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் என்ன உட்காருவோம் நம்ம, ஜூன் 30 டிஸ்கஷன்ல உட்காருவோம் நம்ம. திரு பிஸ்மி, என்ன இப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தியேட்டர்ஸ் கட்டி வச்சிருக்காங்க, விநியோகஸ்தகர்கள் பாதிக்கப்படுறாங்க, அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரியும் கிடைக்கல அப்படின்றது ஒரு நியாயமான பார்வை தானே. நுகர்வோர் அடிப்படையில் நான் கேட்ட கேள்வி சரியா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பிசினஸ் பண்ணவங்க அதை சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேருக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஓடிடினால் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்காரங்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பாதிப்பு தான். அதை தியேட்டருக்காரங்க சொல்லும் போது வேணா அடடா இவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதையே அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்லும் போது நம்மளால அதை அப்படியே எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப திரையரங்கு உரிமையாளர்கள் சார்பாகவே தமிழக அரசு கிட்ட பல காலமா பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த எல்பிடியை ரத்து பண்ணுங்க, இப்ப பெரிய தியேட்டர்களை மினி தியேட்டரா மாத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை காலங்காலமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழக அரசு இது வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை, காது கொடுத்து கேட்கவும் இல்லை. அதுக்கப்புறம் திரையுலகம் சார்பாகவே நிறைய கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதையும் இவங்க நிறைவேற்ற முன் வரலை. இப்படி உள்ள சூழ்நிலையில் இவங்க
திரையுலகத்துக்கு வந்து கஷ்டம், ஓடிடியில் படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால திரையுலகத்துக்கு நஷ்டம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி தயாரிக்கிற அனைத்து கார்களையுமே நீங்கள் உள்நாட்டில் தான் விற்கணும், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது. உள்நாட்டில் விற்றா தான் தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாய் வரும் அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்கிறது எவ்வளோ அபத்தமோ அதே மாதிரியான அபத்தம் தான் இப்போ இன்னைக்கு கடம்பூர் ராஜு சொல்லியிருக்கிறதையும் நான் பார்க்குறேன். என்ன காரணம் அப்படின்னா இப்போ சினிமா வியாபாரத்தில் நிறைய ஏரியாக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல், கேரளா தியேட்டரிக்கல், கர்நாடகா தியேட்டரிக்கல், அதுக்கப்புறமா தெலுங்கு டப்பிங், ஹிந்தி டப்பிங், ஓவர்சீஸ், ஆடியோ ரைட்ஸு, சேட்டலைட்டு, டிஜிட்டல் அப்படின்ட்டு நிறைய ஏரியா இருக்கு. இதுல தமிழ்நாடு தியேட்டரிக்கல் மூலம் மட்டும்தான் தமிழக அரசுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அது வேணா இப்ப வந்து தியேட்டர்கள் மூடப்பட்டதனால் தமிழக அரசுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்ல, இந்த ஓடிடி அப்படின்னு சொல்லப்படுறதும் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல பல படங்களுடைய ரைட்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு. அதன் மூலமா எந்த காலத்திலையும் தமிழக அரசுக்கு வந்து வரி வருமானம் கிடையாது. இன்னைக்கு பொன்மகள் தியேட்டர்ல வெளியான பிறகுதானே அதுக்கும் அதே மாதிரி தமிழக அரசுக்கு வரி வருவாய் வரல, அவ்வளவுதானே. அது தியேட்டர்ல ஒரு குறிப்பிட்ட காலம் ஓடின பிறகு தியேட்டர்கள் திறக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன், இது வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 100 நாள்ல அல்லது ஒரு மாசத்துல ஓடிடியில் வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு தியேட்டர்கள் மூடப்பட்ட சூழல்ல ஓடிடிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 3 மடங்கு பணம் தர்றேன்னு ஆசையை காட்டி ஓடிடியில், அதாவது அமேசான் பிரீமியர்ங்கிற பேர்ல நேரடியா அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இது வந்து தவிர்க்க முடியாது. இன்னொன்னு, ஒரு லாக்டவுன் வந்து தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டதுனால இந்த பிசினஸ் வந்து தயாரிப்பாளர்கள் ஒத்துக்கிறாங்க. இல்லைன்னா நிச்சயமா நார்மலான ஒரு காலகட்டத்தில் யாருமே வந்து ஓடிடிக்கு படத்தை கொடுத்துட்டு கை கட்டிட்டு உட்கார மாட்டாங்க. ஏன்னா ஒரு படத்தினுடைய விற்பனையிலும் சரி வசூலிலும் சரி திரையரங்கங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் தான் அதிகம். அதை வந்து எந்த காலத்திலும் தயாரிப்பாளர்கள் இழக்க மாட்டாங்க. இப்போ சூர்யாவே நம்ம வந்து எடுத்துக்கலாமே, அவரு ஹீரோவா நடிச்ச சூரரை போற்று படமும் அதே 2D தயாரிப்பு நிறுவனத்தினுடைய படம் தான். இன்னொரு பக்கம் ஜோதிகா நடிச்ச பொன்மகள் வந்தால் படமும் அவங்களுடைய தயாரிப்பு தான். இப்ப ஓடிடிக்கு வந்து பொன்மகள் வந்தால் படத்தை கொடுத்த சூர்யா தான் ஹீரோவா நடிச்ச சூரரை போற்று படத்தை ஏன் கொடுக்கல? அவருக்கு தெரியும் இந்த படத்தை தியேட்டர் மூலமா தான் நம்ம வசூல் பார்க்க முடியுங்கிற யதார்த்தம் அவருக்கு புரியும். அதனால தான் அந்த படத்தை ஹோல்டு பண்ணிட்டு இந்த படத்தை வந்து அவர் ஓடிடிக்கு கொடுக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல இது வந்து தயாரிப்பாளருடைய சுதந்திரம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல திரு ஸ்ரீதர் முன்வைக்கிற மாதிரி இதை வந்து தியேட்டருக்கே கொண்டு வராம இருக்கிறதுனால எங்களுக்கு நஷ்டம், தொழில் பாதிக்கப்படுதுங்கிற அந்த பார்வையில பார்க்கணுமா? அதை இல்லை, நிச்சயமா அது பார்க்கவே முடியாது. ஏன்னா அது தயாரிப்பாளர், ஒரு படம் என்பது தயாரிப்பாளருடைய முதலீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை எங்கெல்லாம் சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற உரிமை வந்து தயாரிப்பாளருக்கு இருக்கு. இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தியேட்டர்கள் மூலம் தான் ஒரு பெரிய தொகை கிடைச்சதுனால அதுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஓடிடின்னு இன்னொரு கதவு திறந்து இருக்குங்கும் போது அதுல அவங்க போறாங்க. அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? அதே நேரம் இன்னைக்கு வந்து பொன்மகள் வந்தால் படத்தை ஓடிடியில் கொடுக்குறாங்க, குதிக்கிறாங்களே. இதே கீர்த்தி சுரேஷ் நடிச்ச பெங்குயின் படம் இந்த மாசம் வரப்போகுது. எந்த தியேட்டர் ஓனரும் அதை பத்தி பேசவே இல்லை. சோ இவங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சிக்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா ஜோதிகாவோட கம்பேர் பண்ணும்போது கீர்த்தி சுரேஷ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஹீரோயின். அவங்க நடிச்ச படம் தியேட்டர் ஓடிடியில் நேரடியா வரும்போது தியேட்டர்காரங்களுக்கு பாதிப்பு இல்லையா? இல்ல ஏன் குரல் கொடுக்கல? சோ இப்ப இவங்க அந்த பொன்மகள் வந்தால் படத்துக்கு இல்ல இவங்க பொன்மகள் வந்தாலுக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு குரல் கொடுத்ததுக்கு காரணத்தையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. ஒருவேளை அந்த படத்தை சூர்யா தயாரிக்காம யாரோ ஒரு எக்ஸ் தயாரித்திருந்தால் இவங்க இந்த அளவுக்கு ஒரு குரலை ரைஸ் பண்ணிருப்பாங்கன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துட்டு விருந்தினர்கள்ட்ட பேசலாம். பொது முடக்கம் முடிவுக்கு வந்த பிறகு தியேட்டர்கள் திறக்கப்படக்கூடிய சூழல்ல சிறிய பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் ஏதும் இல்லாம அனைத்து படங்களுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவத்தை வந்து திரைத்துறையினர் கொடுக்கணும், திரையரங்கு உரிமையாளர்கள் கொடுக்கணுங்கிற இந்த கோரிக்கை திரைத்துறையினர் முன்வைக்கிறாங்க. பார்க்கலாம். இன்னைக்கு சொசைட்டில இருக்கிற புது கேன்சரே குழந்தை இல்லைங்கிறது தான். அந்த இல்லாமையை போக்குறதுக்கு ஒரு ஹெல்தி டோனரா தேடிட்டு இருக்கேன். டொனேஷனா? மார்ச் 13ஆம் தேதி வெளியான தாராள பிரபுதான் பொது முடக்கத்திற்கு முன்பு திரையரங்கில் ரிலீஸ் ஆன கடைசி திரைப்படம். அதன்பின் திரையரங்குகள் மூடப்பட்டதால் பல படங்கள் பெட்டிக்குள் முடங்கி உள்ளன. விஜய் நடித்துள்ள மாஸ்டர், சூர்யா நடித்திருக்கும் சூரரை போற்று உள்பட மொத்தம் 84 படங்கள் இந்த 2 மாதங்களில் தங்கள் படத்தை வெளியிட திரைத்துறையினர் ஆர்வம் காட்டுவர்.
பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் பள்ளிகளுக்குத்தான் விடுமுறை விடப்படும். ஆனால் இந்த ஆண்டு கல்வி நிறுவனங்கள் மட்டுமின்றி திரையரங்குகள் உள்பட பல இடங்களை மூடி வைத்திருக்கிறது கொரோனா. ஏப்ரல் மே மாதங்களில் திரையரங்குகள் இயங்காததால் தமிழ் திரைத்துறைக்கு 300 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களில் பலர் வட்டிக்கு கடன் வாங்கி படம் எடுப்பது உண்டு. அறிவித்த தேதியில் ரிலீஸ் ஆவது மட்டுமின்றி படம் நன்றாக ஓடினால் மட்டுமே தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும். தற்போது பொது முடக்கத்தால் வெளியீட்டுக்கு தயாராக உள்ள படங்கள் தேங்கி நிற்பதால் தயாரிப்பாளர்கள் வாங்கிய கடனுக்கான வட்டி அசலை தாண்டி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தளர்வுகள் தரப்பட்டு திரையரங்குகள் திறக்கப்பட்டாலும் முன்னணி நடிகர்களின் படங்களை வெளியிடவே திரையரங்க உரிமையாளர்கள் ஆர்வம் காட்டக்கூடும். இதன் காரணமாக சிறு முதலீட்டு படங்களுக்கு மேலும் சிக்கல் வர வாய்ப்புள்ளது. எனவே காத்திருப்பில் உள்ள படங்களை முறையாக வெளியிட வேண்டும் என்பதே திரைத்துறையினரின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக பொன்மனச் செல்வன். தயாரிப்பாளர் திரு KRM இந்த அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இருவேறு கருத்துக்கள். தயாரிப்பாளருக்கு தான் உரிமை இருக்கு, படத்தை வந்து திரையரங்குல வெளியீடு செய்யணுமா இல்ல OTTல வெளியீடு செய்யணுமா அப்படின்றத குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் எங்க தொழில் பாதிக்கப்படுது, எங்களுக்கு வருமானம் இல்லைன்றாரு. அமைச்சரும் அரசுக்கும் வரி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, பொதுவா படத்தினுடைய உரிமைன்னு சொல்லும் போது தயாரிக்கிற தயாரிப்பாளருக்கு தயாரிச்சு முடிக்கிற வரலாம் அவருக்கு உரிமை இருக்கு. விட்ட உடனே அது விநியோகஸ்தருக்கு அந்த உரிமை இருக்கு. அது திரையிடும் போது திரையரங்கு உரிமையாளருக்கு உரிமை இருக்கு. ஸோ இது மூணுமே அந்த வரக்கூடிய வசூலை பகிர்ந்துக்கிற ஒரு இடம் சொல்லும் போது 3 பேருமே ஒத்து போனாதான் இந்த முறையா சதவீதப்படி அந்த ஷேர் முறையா தயாரிப்பாளருக்கு போய் சேரும். இல்ல, யாருக்கு விற்கணுங்கிற முடிவை யார் எடுக்கிறது? தயாரிப்பாளர் தானே எடுக்கணும். நீங்க நேரா OTTல வெளியிடலாமா அல்லது திரையரங்குக்கு கொடுக்கலாமாங்கிற முடிவு நீங்க தானே எடுக்கணும். சூழ்நிலை பொறுத்து. இன்னைக்கு ஏன் இந்த டாபிக்கே வருதுன்னு சொன்னா, ஊரடங்குனால திரையரங்குகள் மூடப்பட்டு இருக்கு. ஆல்ரெடி OTT புதுசா வரல. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பிறகு வாங்கிட்டு தான் இருக்காங்க OTTல, இல்லையா? இப்போ மூடப்பட்டதுனால முதல் படமா பொன்மகள் வந்தால் இப்போ ரிலீஸ் ட்ரையல் அண்ட் எரரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பட்ஜெட் 3 கோடி, ஆனா விற்கப்பட்டது 6.5 கோடி. இது மட்டும் இல்லாம சேட்டலைட் ஒரு 2.5 கோடின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் இன்னொரு அந்த அக்ரிமெண்ட்ல என்ன கிளாஸ்ன்றது தெரியாது. திரையரங்களும் திரும்ப ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள 8 கோடி 7 கோடி மக்கள் பார்த்தாங்களான்றது நமக்கு தெரியாது. ஸோ ஆக இந்த வாய்ப்புகள் தயாரிப்பாளர் தான் அது முடிவு பண்றாருன்னு சொன்னா அவருக்கு அதிகமா பணம் கிடைக்கும் போது என்ன, இந்த படத்தை இப்போ பொதுவா நான் கேள்விப்பட்டது மக்கள், நான் இன்னும் அந்த படத்தை நான் பார்க்கல. ஆனா என்னுடைய நண்பர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னது என்னன்னா, இது தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு 1.5 கோடி கூட வசூலா இருக்காது. நல்ல வேலை அவங்க நல்ல லாபத்துக்கு OTTக்கு வித்துட்டாங்கன்னு சொல்றது அவங்க புத்திசாலித்தனம். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இந்த லாபத்தை அவங்க குறுகிய காலத்துல பார்த்துருக்காங்கன்னு சொன்னா அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா யாரை நம்பி யார் இருக்காங்கன்றது காலகட்டங்கள் மாறி. ஏன்னா சினிமா தியேட்டர் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாமே தியேட்டர்கள்லாம் மூடப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நஷ்டம் உருவாயிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டருங்களுக்கும் வாங்கினவங்க வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசருங்களை எடுத்தவங்களும் அதுவும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல நஷ்டம்ன்றது 3 செக்டாருக்குமே இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஆனா தேர்வு செய்யறது, அதாவது எதிர்காலத்துல அமைச்சர் சொன்னது நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த அமைச்சர் இந்த துறையை சார்ந்தவர்ன்றதுனால அவருடைய பதில் நியாயமான பதில். அது மட்டும் இல்லாம அமைச்சர் ஒரு இரக்க குணப்பட்ட ஒரு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் நான் உண்மையில எந்த கோரிக்கை சொன்னாலும் உடனடியா கவனிப்பார் அந்த விஷயத்த. அதுல நம்ம அமைச்சர் சொன்னதுல எந்த விதமான தவறு கிடையாது, நியாயமான ஒரு விஷயம். அமைச்சரோட ஒத்து போறீங்க ஸ்ரீதர் சார். இப்போ இல்ல ஒரு விஷயத்தை நான் ஒத்து போல எங்கன்னு சொன்னா, மற்றவர்கள் பேச ஆரம்ப காலத்துல இருந்து இந்த எக்ஸிபிட்டர்ஸுக்கு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், கேளிக்கை வரி என்றது தயவு செய்து கேரளா இந்தியாவிலே எங்கேயுமே இல்லை, ஜிஎஸ்டின்னு ஒண்ணு வந்த பிறகு கேலிக்கு வர 8% தயவு செய்து அதை நீக்க சொல்லுங்கன்னு சொல்லி, அது முறையிடலையா இல்ல ஒருவேளை அவங்க இருக்கிற பிஸியில இது கவனிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கேலிக்கு வர எங்களுக்கு நஷ்டம் வரும்னு சொல்லி அமைச்சர் சொல்றது அதை நம்ம ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே எல்லா மாநிலத்திலையும் நம்ம
கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பக்கத்துல உள்ள மாநிலங்கள் ஏன் அங்க போறீங்க? பாண்டிச்சேரியிலயும் வந்து கேலிக்கு வரி கிடையாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு. இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தயவு செய்து அவங்க மறுபரிசீலனை பண்ணி கேலிக்கு வரியை ரத்து பண்ணணும். நன்றி நன்றி KR. இணைப்பு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு. ஸ்ரீதர் சார், இப்போ 2 கேள்விகள் ரொம்ப சுருக்கமா, நேரம் குறைவுங்கிறதுனால. இப்போ OTTல வந்து படம் வெளியானாலும் கூட நல்ல படம்னா திரையரங்குக்கு வருகிற போது வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளா இருக்கு. அது திரையரங்கு உரிமையாளர்கள் முடிவு செய்யலான்னு திரு KR சொன்னாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம ஒரு செய்தி தொகுப்பை வந்து ஒளிபரப்பு செய்திருப்போம். அதுல நீங்க பார்த்திருக்கலாம். சின்ன படம் பெரிய படங்கிற வித்தியாசமா இல்லாம எல்லா படத்துக்குமான வாய்ப்பை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் கொடுக்கணும்னு அந்த பாரபட்சம் இருக்கதானா சார் செய்யுது. அப்போ சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் திரையரங்கு உரிமையாளர்கிட்டயோ இல்ல விநியோகஸ்தர்களையோ கெஞ்சிட்டு இருக்கிறத தாண்டி நேரடியாக OTTல விற்க முடியுங்கிற ஒரு வாய்ப்பை அதை உருவாக்கி கொடுக்கிற போது அவருக்கும் அது வந்து ஒரு பாதுகாப்பான வியாபாரமா தானே இருக்கு. கார்த்திகேயன், எங்களுக்கு சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒரு படத்தோட பட்ஜெட் என்னன்னு முதல்ல எங்களுக்கே தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வசூல் பண்ற படம், நிறைய பார்வையாளர்கள் வரக்கூடிய படங்களை திரையிடுறதுல சின்ன படம் பெரிய படம் நம்ம பேசுறது பெரிய நடிகர்கள் அப்படி அந்த மாதிரி பேசுறோம். நம்ம பெரிய நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை வெளியிடுறதுல திரையரங்குகள் காமிக்கக்கூடிய முக்கியத்துவம், பெரிய நடிகர்கள் இல்லாத படங்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் அப்படி பேசுறோம். எங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர்கள் வர்ற படங்கள் தான் பெரிய படங்கள். அது யார் நடிச்ச படமா இருக்கலாம், யார் தயாரிப்பாளர், அது எங்களுக்கு ஒரு விஷயம் இல்லை. ரெண்டாவது, KR சார் சொன்ன விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த LBET ரத்து பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கு அந்த LBET வந்த பொழுதே நாங்க அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். அரசாங்கத்தினுடைய கனிவான பரிசீலனை இருக்கு. அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு முடிவு திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் திரையுலகத்துக்கே வரும். ரெண்டாவது சொன்ன மாதிரி அமைச்சர் வந்து ரொம்ப கனிவான அமைச்சர், எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணி கொடுப்பாரு. மிக விரைவில் திரையரங்கங்கள் திறக்கப்படும். அன்றைக்கு பார்வையாளர்கள் வருவாங்க. பார்வையாளர்கள் வரும்பொழுது அந்த ஆடியன்ஸ் மூலமா வரக்கூடிய வரி வசூல் வந்து கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். அப்ப நாங்க தயாரிப்பாளர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, திரைப்படம்ங்கிறது உங்களோட ப்ராடக்ட் தான். நான் அதுக்கு ஓனர் கண்டிப்பா இல்ல. என்னோட ரொம்ப சுருக்கமா நம்ம நிறைவு செய்யணும். ஒண்ணுமே இல்ல, நேரடியான ஒரு கேள்விதான். OTT பிளாட்ஃபார்ம்ங்கிறத எதிரியா பாக்குறீங்களா, ஆரோக்கியமான போட்டியா பாக்குறீங்களா? OTT பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு எதிரியே இல்லை கார்த்திகேயன். நாங்க சொல்றது, நீங்க படம் எடுங்க, அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க. இது லாக்டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா மாண்புமிகு எடப்பாடி அவங்க வந்து டிக்கெட்ல தியேட்டர் திறந்துருவாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க OTT போங்க, சேட்டலைட் போங்க, எல்லாம் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் அன்பு நம்ம தம்பி கார்த்திக் சுப்புராஜ் போட்டோவை காட்டிட்டே இருக்கிறீங்க. கார்த்திக் சுப்புராஜ் எங்களுடைய அன்புக்குரியவர் தான். அவருக்கும் நாங்க வேண்டுகோள் விடுத்திருக்கோம். LBET ரத்து பண்ணணும். அதே மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க OTT போங்க. எங்களோட குறிக்கோள். திரையரங்குக்கு வந்த பிறகு OTT பிளாட்ஃபார்முக்கு போங்க அப்படின்னு சொல்றீங்க. பிஸ்மி, சுருக்கமா உங்களுடைய கருத்து. திரையரங்குக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றாரு சுருக்கமா. இல்லை, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய வருவாயை கொடுக்கறது வந்து திரையரங்க மூலம் கிடைக்கிற வியாபாரம், திரையரங்கம் மூலம் வருகிற வசூல் தான். அதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த யதார்த்தம் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு லாக்டவுன்கிற பேரில் தியேட்டர்கள் மூடப்பட்டு கிடக்கிறதுனால எப்போ திறப்பாங்கங்கிறதே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இப்போ நேரடியாக OTTயில் கொடுத்தோம்னா நிறைய பணம் கிடைக்கும். நமக்கு நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாங்கிறதுனால அந்த பாதையை நோக்கி போனாங்க. ஆனால் தியேட்டர்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த OTT பிரீமியத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நிச்சயமா திரையரங்கை நோக்கி தான் வருவாங்க, திரையரங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 30 நாள் கழிச்சா 50 நாள் கழிச்சா அந்த படம் OTTல வரும். இந்த வழக்கம் தான் தொடரப்போகுது. பார்க்கலாம். செய்திக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த அமர்வை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அமர்வில் பங்கேற்ற 2 விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. 100 வருடங்கள் ஆனாலும் நன்றி. நியூஸ் 360 நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.